ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிற எம்ஹெச்சி ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜுக்கு லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிரமப்பட வேணாம். டேரெக்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ரிசல்ட் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போட்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்க் செக்யூர் பை த கேண்டிடேட் இந்த காமன் ரைட்னு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் என்னென்ன வேக்கன்சியில் இருந்துச்சு, அதாவது என்ன போஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வேறு எதாவது கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் இந்த இதில் ஏதாவது எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எக்ஸாமில் டைப்பிஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எப்போ அப்ளை பண்ணீங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இல்லைனா ரோல் நம்பர், கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோமோ அதுதான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியாது. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கேப்ச்சா கொடுத்துருக்காங்க. கேப்ச்சா உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கேப்ச்சா வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு புரியிற கேப்ச்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் அப்படி கொடுத்துருக்காங்க. சப்மிட் பண்ண கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ ஆயிரும். ரிசல்ட்டோட மார்க் ஷீட் வந்து ஷோ ஆயிரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.